ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ட்ரெண்டிங் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இந்த மீம்ஸை கிளிக் பண்ணி உள்ள வந்துடுறேன். வந்தோன்னே நிறைய மீம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு ஆட் டு வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணோன்னே இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போய் சென்டிங் வாட்ஸ்அப்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆடு கேட்கும். அந்த ஆடு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ ஆட் ஆகிடுச்சு. இதில் இருக்க மீன்ஸ் இப்படி தான் ஆட் பண்ணணும். இன்னொன்று இந்த கோல்டன் கலரில் ஒரு மாதிரி பட்டன் காட்டுது பாருங்கள். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் அதை கிளிக் பண்ணுறேன். அது வந்துட்டு என்னென்னா நார்மலாக ப்ளஸ் போட்டுருந்தா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கோல்டு படம் போட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாட்ச் ஆடு டு அன்லாக்னு போட்டிருக்கு. இதை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது என்னென்னா நமக்கு இருக்காது. ஆடு பார்த்தா மட்டும்தான் நமக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லைனா ஃப்ரீயாக கிடைக்காது. கிளிக் பண்ணி அந்த ஆடெல்லாம் பார்த்துட்றேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுமோ பார்த்தாச்சு. இப்போ ஒரு இதை கிளிக் பண்ண சொல்கிறோம். மேலே இன்ட்டு மார்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நார்மலாக ஆட் டு வாட்ஸ்அப் கொடுத்து நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கொடுத்து பழையபடி அது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டேன். ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டி வந்தேன். ஆனால் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் மறைஞ்சி போயிடும். அதனால் நான் அதுக்காண்டி ஒரு முன்னேற்பாடு பண்ண போகிறேன். என்னென்னா அந்த ஸ்டிக்கர்ஸாக என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி அங்கே நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுறணும். அப்புறம் அதை ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஃபேவரட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது உங்களுக்கு இப்போ நான் ஒரு இமேஜை அங்கே ஸ்டிக்கர் என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணோன்னே ஆட் டு ஃபேவரட்ஸ்னு வந்திருக்கு பாருங்கள், பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே அப்படியே ஆட் டு ஃபேவரட்ஸ்னு காட்டுது. அதில் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்டார் போட்ட படம் இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு உங்களுக்கு பர்மனெண்ட்டாக சேவ் ஆயிரும். அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலும் அது உங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யும், உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க தான் செய்யும். அது நீங்களே டெலிட் பண்ணுற வரைக்கும் போகாது. அப்போ அந்த ஆப்பை அழிச்சுதா பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு கவலையே இருக்காது. உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அது மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ என்ன போடணும், எந்த கண்டென்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு தான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டு, நல்ல அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும். மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். We'll grow in number, fueled by them to see the horizon.